أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمن، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கலிஃபத்துல் குலஃபா அவர்களே, ஜாவியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, கலீஃபாக்களே, முகத்தமீன்களே, உலமாக்களே, மாணவர்களே, வருகைத்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமுகளை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இரவு, மிஅராஜுடைய இரவு. உலகத்திலே அல்லாஹ் தஆலா யாருக்குமே தராத உயர்ந்த ஒரு பெரிய அந்தஸ்து தான் மிஅராஜ் என்ற பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு அடிப்படையான காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாரோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகின்றார். வமன் தகப்பர வலஅஹு அல்லாஹ். யார் பெருமையடிப்பாரோ அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே. அந்த ஹதீஸுக்கு தோதுவாக இப்லீஸ் பெருமையடித்தான், உயர்ந்த இடத்தில் இருந்தான், 7 வானங்களுக்கு மேல் மலக்குமார்களோடு இருந்தான். எப்போது பெருமையடித்தானோ அல்லாஹ் மேலே இருந்தவனை கீழே வீசி தாழ்த்தி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலே இருந்தார்கள், மனிதர்களோடு சேர்ந்திருந்தார்கள். எப்போது பணிவை மேற்கொண்டார்களோ அல்லாஹ் உயர்த்தினான், 7 வானங்களுக்கு மேல் உயர்த்தினான், அர்ஷ் வரை கொண்டு சென்றான். தன்னை சந்திக்கக்கூடிய, தன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது சொல்லாலும் செயலாலும் அந்த மக்கத்து குறைஷியர்கள் பெருமானாருக்கு பல்வேறு துன்பங்களை தந்தார்கள். அந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை: நீங்கள் பொறுமையாக இருங்கள், சகித்து கொள்ளுங்கள், திருப்பி தாக்காதீர்கள். குர்ஆனிலே சுமார் 70 வசனங்களிலே அல்லாஹ் நபியை பார்த்து பொறுமையாக இருங்கள் என்றுதான் சொன்னான். யாரை படைக்கப்படவில்லை என்றால் இது உலகம் படைக்கப்பட்டிருக்காதோ அப்படிப்பட்ட உன்னதமான நபிக்கு அவர்கள் தொல்லை தந்த போதெல்லாம் அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொன்னான். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுமையாக இருந்தார்கள். இந்த பொறுமைதான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியதாகவும் உலமாக்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு நாள் கடினமான சோதனைக்கு, துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த கவலையின் காரணமாக கவலையோடு, மன வருத்தத்தோடு இரவு படுக்கைக்கு செல்கிறார்கள். நாம் என்ன தவறு செய்தோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவைத்தானே சொன்னோம். இதை சொல்வதற்கு முன்னால் அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று போற்றிய அந்த மக்கத்து மக்கள், அவர்களின் நெருங்கிய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவர்களின் சொந்த சாச்சப்பா பெரியப்பாமார்கள், இவர்கள் தான் நபிகளாருக்கு தொல்லை தந்தார்கள், துன்பம் தந்தார்கள். எனவே மனக்கவலையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு படுக்கைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் பெருமானாரின் மனக்கவலையை போக்குவதற்காக வேண்டித்தான் அந்த இரவிலே இந்த மிஅராஜ் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக, அதாவது நபித்துவம் கிடைத்து 12வது வருடத்திலே, 12 வருடங்கள் முழுமையாக இருந்தார்கள். அந்த 12வது வருடத்தில் தான் மிஅராஜுடைய பாக்கியம் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது. ஹரம் ஷரீஃபின் எல்லையில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் தான் யதார்த்தமாக அன்று இரவு தங்குகிறார்கள். அந்த வீடு இப்போது ஹரமிலே சேர்க்கப்பட்டு விட்டது, தனி அடையாளங்கள் இல்லை.
இருந்தாலும் கூட அந்த வீடு இருந்த இடத்தில் ஒரு தூண் இருக்கிறது, அது கஸ்தூரி கமழ்வதாக உலமாக்கள் சொல்வார்கள். அந்த வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இரவு நேரத்தில் வானவர்கள் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் தன்னோடு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு இன்னொரு வானவரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். பெருமானாரை எழுப்புகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஹரமுடைய எல்லையில் வைத்து அவர்களுக்கு இதயத்தை அறுத்து அந்த இதயத்தில் இருந்த கல்வை உள்ளத்தை வெளியிலே எடுத்து தாங்கள் சொர்க்கத்திற்கு கொண்டு வந்த அந்த தண்ணீரிலே அந்த இதயத்தை கழுவுகிறார்கள். பெருமானாருடைய இதயம் அறுக்கப்பட்டு அந்த இதயத்தை வெளியில் எடுத்து அதை தூய்மையான அந்த சொர்க்கத்து தண்ணீரை கொண்டு கழுவுகிறார்களே. இந்த நிகழ்ச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதும் ஒரு முறை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். ஹலிமா மாட்ட அவங்க பால்குடி குழந்தையாக 4 வயது சிறுவனாக இருந்தபோது சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலும் மலக்குமார்கள் வந்து அந்த சிறுவனை படுக்க வைத்து நெஞ்சை அறுத்து இதயத்தை வெளியே எடுத்தார்கள். விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். யாரோ 2 பேர் வந்தார்கள், முகமதை கொலை செய்து விட்டார்கள் என்று ஹலிமா மாட்ட போய் சொல்கிறாங்க. ஹலிமா அம்மையார் பயந்து போய் தாய்கிட்ட போய் என்ன பதில் சொல்வது என்று பயந்து போய் வந்து பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயது சிறுவன் எழுந்து நிற்கிறார்கள். நெஞ்சிலே தைக்கப்பட்ட அந்த அடையாளத்தை கண்டார்கள். இந்த சின்ன வயதிலேயே பெருமானாரின் உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான் மற்ற சிறுவர்கள் செய்யக்கூடிய சேட்டை, சிறுவர்கள் என்றாலே சேட்டை செய்யக்கூடியவர்கள் நாம் கட்டுப்படுத்துவோம். அந்த சேட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள். மற்ற சிறுவர்கள் எல்லாம் சிறு வயதில் என்ன சேட்டை செய்வார்களோ அந்த சேட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாமல் ஒரு பெரிய மனிதனுடைய தோரணையில் இருப்பார்களாம். இதனால் தான் அபூ தாலிப் அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட தன்னுடைய சகோதரன் பிள்ளையாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே வச்சிருப்போம். அந்த அளவுக்கு பாசம். அதே போன்று இப்போது அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். 7 வானத்தை கடக்கப் போகிறார்கள். இந்த 7 வானத்தை கடப்பது என்பது அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் நிச்சயமாக முடியாத ஒன்று. ஒருவன் அறிவியலை கொண்டு சிந்தித்தால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஆடும்போது காற்றில் ஆக்சிஜன் சுவாசிக்கின்றோம். இந்த ஆக்சிஜன் காற்று என்பது பூமியிலிருந்து சுமார் மேல் நோக்கி சென்றால் சுமார் 240 கிலோமீட்டர் வரை தான் காற்று இருக்கும். அதற்கு மேல் சென்றால் காற்று இருக்காது. சந்திரனுக்கு செல்ல வேண்டும், வான்வெளிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆக்சிஜனை சுமந்து செல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆக்சிஜனையும் சுமந்து செல்லவில்லை. வெறும் இந்த மனித உடலோடு சென்றார்கள். இந்த வான்வெளியை கடந்தார்கள், 7 வானத்தை கடந்தார்கள், ஆக்சிஜன் இல்லாமலே சென்றார். அதே போன்று இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது, இந்த பூமியில் இருக்கின்ற வரை சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அதிகமாகி மனிதனால் தாங்க முடியாமல் அவனை கரித்துவிடும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் நாம் மேல் நோக்கி செல்ல முடியும். அந்த எல்லையை கடந்து சூரியனை நெருங்கும் போது மனிதன் எரிந்து போய்விடுவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சூரிய ஒளியை கரிக்கவில்லை. மேலும் விஞ்ஞானம் சொல்கிறது, அதையும் தாண்டி சென்றால், சூரியனுடைய வெப்பக்கதிர்களை தாண்டி சென்றால், சூரியனுடைய எல்லையை விட்டு வெளியே சென்று விட்டால் அப்போ ஜம்ஹரீர் என்ற குளிர் ஆரம்பித்து விடும். சூரிய ஒளி அங்கு இருக்காது, வெறும் குளிர் மட்டும்தான் இருக்கும். அந்த குளிருக்கு மனிதன் சென்றால் அவன் விரைத்து போய்விடுவான். அப்படிப்பட்ட பெரிய குளிர், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி சென்றார்கள் என்றால் இது அறிவியல் கண்ணோட்டத்தில் அறிவை கொண்டு பார்த்தால் நிச்சயமாக முடியாத ஒன்று. அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தினால் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தும் முகமாக பெருமானாருக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி தந்தார். எனவே தான் மார்க்கத்தை அறிவியல் கண்டு கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கனவும் பார்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிற மாதிரி கனவு கண்டார் என்று சொல்வார்கள். ஆனால் மிக சரியான சொல் பிரகாரம், ஆதாரபூர்வமான அறிவிப்புகளின் பிரகாரம், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே இது கனவல்ல. பெருமானாருடைய இந்த நிஜ உடலை கொண்டு, இதே ரத்தம் சதை ஓடக்கூடிய இந்த உடலை கொண்டு அல்லாஹ் அவர்களை வானுலகத்துக்கு எடுத்து சென்றான். எனவே தான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் மேராஜை பற்றி சொல்கிறான். பனி இஸ்ராயீல் முதல் வசனத்தில் அதை சொல்லும் போதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தன்னுடைய அடியாரை
அப்துங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். தன்னுடைய அடியாரை இரவில் அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்டால் என்ன சொல்வோம்? சுபஹானல்லாஹ். அப்போ சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையே ஆச்சரியத்திற்குரிய வார்த்தை. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். சுபஹான், அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு அடுத்த ஆச்சரியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது கனவாக இருந்திருந்தால் இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா மனிதன் கனவில் எதையும் பார்க்கலாம். நான் இங்கே இருந்துக்கிட்டே கனவுல அமெரிக்கா போகிற மாதிரி பார்க்கலாம், ஆஸ்திரேலியா போகிற மாதிரி பார்க்கலாம், எங்கே போகிற மாதிரி பார்க்கலாம், எது வேணாலும் நினைக்கலாம். கனவுல நடப்பது ஆச்சரியம் இல்லை, நிஜத்தில் நடப்பது தான் ஆச்சரியம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நிஜமாக இந்த உடலை அழைத்து சென்றது தான் ஆச்சரியமான விஷயம். ஆக்சிஜன் இல்லாமல், சூரியன் தாக்காமல், ஜம்ஹரில் குளிர் தாக்காமல் அல்லாஹ் அழைத்து சென்றான். அதுவும் இன்னொரு அற்புதம், இங்கேருந்து பைத்துல் முகத்தஸ் போகிறாங்க. ஒரு மனிதன் ஒட்டகத்தில் குதிரையில் சென்றால் 1 மாதம் தேவைப்படும். அதற்கு பிறகு அங்கிருந்து வானகம் நோக்கி செல்கிறார்கள். ஒரு மனிதன் குதிரையில் சென்றார். இப்போலாம் ராக்கெட் அதெல்லாம் இருக்குது. குதிரையில் சென்றால் இந்த பூமியிலிருந்து முதல் வானத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷம் தேவைப்படும். முதல் வானத்திலிருந்து அடுத்த வானத்திற்கு அடுத்த 500, இப்படி ஒவ்வொரு வானத்திற்கும் 500 வருடங்கள் தேவைப்படும் என்றால் இத்தனை வருடங்கள் ஆகி இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒரு நொடியிலே 12 மணிக்கு போனாண்டா அதே 12க்கு திரும்பி வந்தாங்க. நேரம் ஓடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வர வரைக்கும். அப்போ இது ஒரு ஆச்சரியம். ஒரு தூரத்தை கடந்து செல்கிறார்கள், நேரம் ஓடவில்லை. இப்படி பல அற்புதங்களை இது புரிந்திருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்பதை காட்டுவதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லதின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்து குர்ஆன்ல நபிக்கு நல்ல சிறப்புகளை அல்லாஹ் சொல்லுவான். நபின்னு சொல்லுவான், ரசூலும்பா. யா அய்யுஹல் நபி, தொழுகை பற்றி சொல்லும்போது நபியன்னு சொல்லி தொழுங்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் மேராஜை பற்றி சொல்லும்போது அபுதிகிற வார்த்தையை பயன்படுத்தார், தன்னுடைய அடிமை. உலமாக்கள் சொல்றாங்க, மெஹராஜுங்கிற வாக்கியம் கிடைத்தது பெருமானாரின் அத்தியத்தை கொண்டு, அவர்களின் ரூபத்தை கொண்டு அல்ல, அவர்களின் ரிசாலத்தை கொண்டு அல்ல. பெருமானார் என்ற அந்த அத்தியத் என்ற அந்த பணிமான தன்மை தான் மெஹராஜ் என்ற பெரிய வாக்கியத்தை கொண்டு. நம்ம பொதுவாக மேராஜ் இரவுன்னு சொல்கிறோம். ஆனால் சரியான சொல் பிரகாரம் பார்த்தா மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனாங்க. புராக்கில் போனாங்க, புராக்குங்கிற வாகனத்தில் போனாங்க. புராக்குங்கிறது குதிரையை விட சின்னது, கோவேறுக்கிறதை விட பெருசு, வெண்மையான மிருகம். இதுவரைக்கும் பூமியில் அந்த மாதிரி ஒரு மிருகம் வந்ததில்லை. பெருமானாருக்காக ஸ்பெஷலாக படைக்கப்பட்ட வாகனம். இந்த வாகனத்தில் போனாங்கல்ல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும். இந்த இரவுக்கு பேர் லைலத்துல் இஸ்ரான்னு பேர். இஸ்ராவுடைய இரவு, இரவில் அழைத்து செல்லப்பட்ட இரவு. அதற்கு பிறகு அந்த பெருமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். பிறகு அங்கிருந்து மேல் நோக்கி வான் உலகம் சென்றார்கள்ல, அங்கே ஏணியை கொண்டு சென்றார்கள், புறாக்க கொண்டு அல்ல. பைத்துல் முகத்தஸிலிருந்து வானத்துக்கு போனது ஏணியில் ஏறி சென்றார்கள். அதுக்கு பேர் தான் மேராஜ். மேராஜ்னால ஏணியில் ஏறி செல்வதுன்னு அர்த்தம். எனவே இது 2 இரவு, லைலத்துல் இஸ்ரா, லைலத்துல் மேராஜ். பொதுவாக மக்களுடைய பழக்கத்தில் மேராஜில் இரவு வருது. எனவே 2 பகுதியை கொண்டதாக அறிஞர்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உள்ளம் கழுகப்பட்ட பிறகு புராக் வாகனம் வருது. புராக் வாகனத்துக்கு ஏற்கனவே ரொம்ப ஆசை பெருமானாரை பார்க்குது. நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, அந்த வாகனத்துக்கு ஆசை. அல்லாஹ் சொல்லியிருந்தால் நீ முகம்மதை சுமந்து செல்ல வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே அதை பெருமானாரை என்று சுமப்போம் என்று பார்ப்போம் என்ற ஆசையில், ஆர்வத்தில் இருக்கு. இன்னைக்கு பெருமானாரை நேரடியாக பார்க்க, அதில் பெருமானாரை பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே துள்ளுது, தரக்கசன்னு சொல்லி இந்த பைத்தில் அப்படியே ஆடுது, சந்தோஷத்தில் ஆடுகிறது. உடனே அமீனுல்லா, அல்லாஹுவின் பாதுகாவலர், நம்பிக்கையாளர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ பயப்படவே மாட்டியா, அமா தஹ்ஷா, உனக்கு பயம் இல்லையா? பெருமானாரை பார்த்து அச்சத்தில், அந்த மாணவன் ஆசிரியை கண்டால் இப்படி ஒரு ஹைபத் ஏற்படுமோ அந்த அச்சத்தில் நீ பயப்பட மாட்டியான்னு சொன்ன உடனே இப்படி வேர்த்து போய் அமைதியாச்சு. அதுக்கு பிறகு புராக் வாகனம் ஏறி அமர்றாங்க. புராக் வாகனம் வேகமாக சுமந்து செல்லுது. அதனுடைய காலெட்டுகளை பற்றி சொல்வார்கள். ஒரு எட்டு இங்கே வைத்தா அடுத்த எட்டு அதனுடைய பார்வை எங்கே முடியுமோ அங்கே போய் வைக்குமா. அவ்வளோ வேகத்தில் கடந்து சென்றது. பைத்துல் முகத்தஸை போய் அடைந்தது. அங்கே எல்லா நபிமார்களும் வருகை தந்தார்கள்.
நபிமார்கள் எங்கே இருக்கிறாங்க? வானத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபி இருக்கிறாங்க. முதல் வானத்தில் ஆத நபி, இப்படி 7வது நபி இப்படி வானத்தில் இருக்கிறாங்க. அவர்களின் ஆன்மாக்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வந்து அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க. ஏன் இந்த தொழுகை நடத்தணும்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை பூரா அங்கே வரவழைத்தான். எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு நபிமார்கள் வானலோகத்திற்கு சென்று விட்டார்கள். பிறகு அங்கிருந்து மேராஜ் பயணம் தொடர்கிறது. ஏணியில் ஏறி செல்கிறார்கள். முதல் வானத்துக்கு போகிறாங்க. இப்போ வானத்தை பார்த்தா நமக்கு சாதாரணமாக தெரியுது. தாத்து அர்வா வானங்கிறது பல வாசல்களை உடையது. நிறைய வாசல்கள் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் 2 வாசல்கள் வானத்தில் இருக்கும். ஒரு வாசல் அவனுடைய உணவு வருவதற்காக வேண்டும், இன்னொரு வாசல் நம்முடைய அமல்கள் மேலே செல்வதற்காக வேண்டும். எனவே ஒரு உண்மையான மூமின் மரணித்தால் யார் அழுகுறாங்களோ இல்லையோ அந்த 2 வாசலும் அழுகுமா. அதோட அந்த வாசல் பூட்டப்பட்டு விடுகிறது. இனிமே என் வாசல் வழியாக எந்த ரிசுக்கும் செல்லாது, என் வாசல் வழியாக எந்த அமலும் மேலே வராதுன்னு சொல்லி அந்த வானம் அந்த கதவு அழுகுமா. இப்படி பல வாசல்கள் இருக்கு. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறதுக்காண்டி உள்ள வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் ஸலாம் போய் கதவை தட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாடு. அப்போ உள்ளது கேட்குறான், யார் வந்திருக்கிறது? நான் ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு அனுமதி இருக்குது, ஜிப்ரீல் அடிச்சுட்டு வரைக்க போகிறீங்க. அதை கூட முகமது அவருக்கு அனுமதி உண்டா? அவரும் அனுமதியோடு தான் இருக்கிறார். கதவு திறக்கப்படுது. அங்கே ஆதம் நபியை சந்திக்கிறாங்க. சில பேச்சுகள் நடக்குது. அடுத்து 2வது வானம், 3வது, 7 வானம் வரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 7 வானம் முடிஞ்ச பிறகு தான் மிகப்பெரிய மைதானம். அந்த மைதானத்திலும் பெருமானாரை அழைத்து செல்கிறார்கள். ரொம்ப தூரம் போன பிறகு அங்கே ஒரு இலந்தை மரம், அதுதான் பேர் சித்ரத்துல் முன்தஹா. சித்ரான்னு சொன்னால் இலந்தை மரம், முன்தஹான்னு சொன்னால் கடைசி எல்லை. அதான் கடைசி எல்லை. அல்லாஹுவை பார்ப்பதற்கோ சந்திப்பதற்கோ ஒருவர் சென்றால் அந்த எல்லை வரை தான் போக முடியும். அதை தாண்டி ஒரு எட்டு கூட வைக்க முடியும். அந்த சிதறத்தில் முன்தஹா வரைக்கும் அந்த ஜிப்ரீல் அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இதோட என் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை விட தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. நீங்கள் மட்டும் தனியாக சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள எந்த படைப்புகளுக்கும் கொடுக்கப்படாத வாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அந்த எல்லையை தாண்டி போகிறாங்க. இல்லை, நீங்களும் கூட பயப்படுறாங்க, கூட வரணும். நான் எப்படி தனியாக போக முடியும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு? இல்லை யார் ரசூலல்லாஹ், இதை விட்டு ஒரு எட்டு நான் மேலே வைத்தாலும் உள்ளே வந்தாலும் நான் கரிந்து போய்விடுவேன். அங்கே அல்லாஹுடைய தஜல்லியத் வீசிக்கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தஜல்லியத்தை சந்திக்கக்கூடிய இந்த திராணி எனக்கு இல்லை. மலக்கு சொல்கிறாங்க ஜிப்ரீல் ஸலாம், எனக்கு இல்லை, நீங்கள் தனியாக போங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக போகிறாங்க. இந்த தூரம் போன பிறகு அங்கே அரிசில் அல்லாஹ்வை சந்திக்கிறார். அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படி உருவம் அதெல்லாம் சிந்திக்கவே கூடாது. அதெல்லாம் எங்கே தெரியும்? மறுமைக்கு போன பிறகு தெரியும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தரணும். மூமின்கள் சூனத்திற்கு போன பிறகு சூனத்தின் இன்பத்தில் மூழ்கி இருப்பாங்க. அருமையான சாப்பாடு சூனத்தில், அல்ஹம்துலில்லாஹ், அருமையான குடிப்பானம், அருமையான இன்பம். அப்போ மூமின் நினைப்பானா, உலகத்தில் நான் சாப்பிட்ட சாப்பாடுலாம் சாப்பாடு இல்லை, அந்த சமயத்தில் சுவையான சாப்பாடுகள் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அங்கே நினச்சி பார்ப்பான், அந்த சாப்பாடுலாம் சாப்பாடு இல்லை, இதுதான் உண்மையான இன்பம். உலகத்தில் கிடைத்த இன்பம் எல்லாம் இன்பம் இல்லை, இந்த சொர்க்கத்தின் இன்பம் தான் இன்பம்னு சொல்லி அந்த சொர்க்கத்தின் இன்பத்தில் அவர்கள் திளைத்திருக்கும் போது, அந்த இன்பத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பெரிய வாக்கியம் மேலேந்து சத்தம் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஒரு சப்தம் சூனத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் கேட்கும். அண்ணாந்து பார்ப்பார்கள். அந்த சப்தத்தின் இனிமையே தனி இனிமை தான். அண்ணாந்து பார்ப்பார்கள். அங்கே அல்லாஹுடைய தஜல்லியத்தை காண்பார்கள். அல்லாஹ் எல்லாரும் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும். இங்கே விளங்க, அங்கே போனால் தான் விளங்க. உதாரணம் சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அந்த அளவு தான் பாடான்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இது சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அவன்கிட்ட போய் இங்கிலீஷ் கிராமர் நடத்தினான் அல்லது பிஇ இன்ஜினியரிங் கணக்கை போய் எல்கேஜி போய் சொன்னான், அந்த அறிவு விளங்காது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு தக்கவாறு தான் விளங்க முடியும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சிற்றறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் பகுத்தறிவுன்னு சொல்லி, ஆனால் இது சிற்றறிவு. இந்த அறிவை கொண்டு ஆகிரத்தை விளங்க முடியும்.
இந்த சிற்றறிவை கொண்டு சொர்க்கத்தின் இன்பத்தை, இந்த சிற்றறிவை கொண்டு அல்லாஹ்வின் தஜல்லியத்தை விளங்க முடியாது. அங்க போனா இந்த பகுத்தறிவு வேலை செய்யாது. அங்க அல்லாஹ் வேறு அறிவை தருவான். அந்த அறிவை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியும், அல்லாஹ்வை விளங்க முடியும். எனவே அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையா இருக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த பாக்கியம் சுவனத்தில் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சலாம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த சலாம் சுவனத்தில் நேரடியாக. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் மலக்குமார் மூலமாக கேட்கும். ஒரு மூமியின் மரணத்தை தர்பாயில் படுத்திருக்கிறான், அவன் மலக்குகள் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் இல்லாத பாக்கியத்தை சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அழைத்து வர சொல்றான். அல்லாஹ் மரணப்படுக்கையில் மூமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம், மலக்குகள் அல்லாஹ்வுடைய சலாத்தை சொல்லி அழைத்து செல்வாங்க. எல்லாம் மலக்கு கபூர்ல அல்லாஹ்வுடைய சலாம், மஹ்ஷருக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய சலாம், மலக்குகள் தான் சொல்லுவாங்க. சூனத்திற்கு போன பிறகு நேரடியாக அல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க. அப்பதான் சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களாம், சூனத்தின் சாப்பாட்டில் கிடைத்த சுவை அல்ல, சூனத்தில் கிடைத்த அந்த பானத்தில் கிடைத்த இன்பம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய இன்பம். அல்லாஹுடைய சத்தத்தை கேட்டோம், அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். எல்லா சொர்க்கவாதிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொல்வார்கள், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் கேட்பான், சலாம் சொல்லிட்டு, அல்லாஹ் நான் செஞ்ச ஏற்பாடுலாம் எப்படி, எனக்காக வேண்டி உலகத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்தீர்கள், எனக்காக வேண்டி தொழுதீர்கள், எனக்காக வேண்டி பசித்திருந்தீர்கள், தாகித்திருந்தீர்கள், உங்களுக்கு நான் செய்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு. இப்போ வீட்டுக்கு ஒரு விஐபி வர்றார், விருந்தாளி வர்றார், அவருக்காக நீ ஒரு கூடிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வைப்போம். வந்த பிறகு அவர் சாப்பிடுவார், கேட்போம் எது குறை இருக்கா, என்ன தேவை சொல்லுங்க. அவருக்கு அங்கே தேவை இருந்தால் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் கேட்குறான், நான் செஞ்ச ஏற்பாடெல்லாம் எப்படி, இது தேவையா? சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களா, என்ன தேவை இருக்கு, எல்லாத்தையும் இறக்கமாக செய்து விட்டாய் சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதையெல்லாம் விட, யா அல்லாஹ் நீ செய்திருக்கக்கூடிய உணவு ஏற்பாட்டை விட, நீ செய்திருக்கக்கூடிய தண்ணீரை விட, நீ செய்திருக்கக்கூடிய ஹோர்லைன் பெண்களுடைய இன்பத்தை விட, ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், இறைவாணிகளை பொருந்தி கொண்டாயே, உன்னுடைய பொருத்தம் தான் மிகப்பெரியது என்று எல்லா சொர்க்கவாதிகளும் சொல்வார்களாம். அப்போ அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் மெஹராஜிலே ரசூலுல்லாஹ்க்கு தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நேரடியாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, தொழுகையை கடமையாக்கி கொண்டு உலகத்துக்கு வர்றாங்க. வந்து மக்காவாசிகள்கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியம் அற்றவர்கள் பெருமானாரை நேரடியாக பார்த்து, பெருமானாருடைய அற்புதங்களை நேரடியாக பார்த்து அல்லாஹ் தௌஃபீக் தரல, இதையும் மறுக்கிறாங்க. அதெல்லாம் மேராஜ் எப்படி முடியும்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எனவே பாக்கியசாலிகளாக ஆனார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இரவு தான் இந்த மேராஜுடைய இரவு. எனவே நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகையை தந்தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமின், தொழுகை தான் எல்லா மூமின்களுக்கும் மேராஜ். எனக்கு எப்படி மேராஜ் கிடைச்சதோ அந்த மாதிரி எல்லா மூமின்களுக்கும் மேராஜ் தொழுகை. இங்கே தொழுகை நின்று விட்டால் அல்லாஹ்ட்ட பேசலாம். நம்ம அல்ஹம் சூரா ஓதுறமே, ஒவ்வொரு வசனத்தை சொல்லும்போது அல்லாஹ் பதில் சொல்கிறான். நம்ம காதுகளுக்கு விடவில்லையே தவிர நம்ம அல்ஹம் சூரா ஓதும்போது அல்லாஹ் பதில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது பணிவை மேற்கொண்டு பொறுமையை மேற்கொண்டு வாழும்போது அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை மனதிற்கு தந்துடுவானாக. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேண்டியே நம்முடைய ஜாவியாவில் சொத்துகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக அடிக்கடி சொல்வதற்கு ஜாவியாவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் சொத்துக்களை அந்த முன்னோர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மெஹராஜ் இரவை நடத்துவதற்காக வேண்டி இணைத்திருக்கிற நம்முடைய விளக்கு மிஸ்கின் ஆலிம் ஃபாசி அவர்களுடைய தந்தையின் தந்தை விளக்கு முகமது முஹைதீன் அல் ஹாஜ் அவர்கள் சொத்துக்களை ஒப்பு செய்து நிகழ்ச்சிக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்வானாக, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை தருவானாக, அவருடைய பாவங்களை மன்னித்து சூனத்திலே இடம் தந்துடுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அவர்களுக்கு தந்துடுவானாக. குறிப்பாக நான் சொல்வது விட்டு ஒவ்வொரு பயானையும் நம்ம சொல்லுவோம், முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்கள் சொல்லி. இந்நாளில் உள்ளவர்கள் யார் செய்கிறாங்களான்னு தெரியும். முன்னோர்களை விட இந்த உள்ளவர்கள் நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஆனால் யாரும் வக்ஃப் செய்கிற மாதிரி தெரியல. பழைய சொத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த பயனில் சொல்லுவோம், இந்த சொத்தை இன்னைக்கு ஒரு வக்ஃப் செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்படி நல்ல உள்ளத்தை தந்துடுவானாக. இது இருக்க மூத்தா போன பிறகு தொடர்ந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமல். ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அந்த நன்மை ஒருத்தர் தான் கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் மௌத்துக்கு பிறகு தொடர்ந்து நன்மையை தருவான். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الفاتحة.